நீங்க பார்த்துட்டு இருக்கிறது Surf Excel Matic வழங்கும் சூப்பர் சிங்கர் ஜூனியர் 9 powered by KAG Tiles, Cardia Check நல்லெண்ணெய் மற்றும் Pepsodent 12 hours Germy Check. Trusted home partner DAC Developers. Co-presented by Puma Innerwear for Women, Darling Electronics and Furnitures மற்றும் Britannia Milk Bikis. போன வாரம் நம்மளுடைய முதல் 10 கண்டஸ்டன்டுடைய அவங்களுடைய குரலையும் கேட்டோம், அவங்களோட கதைகளையும் கேட்டோம். மீண்டும் தொடர்ந்து இந்த வாரம் நம்ம பார்க்க போறது என் குரல் என் கதை. இன்றைய நாளை சிறப்பாக தொடங்குவதற்கு நம்ம வாத்தியார்களை வெல்கம் பண்ணலாம். ஒரு பெரிய கைத்தட்டலோட லெட்ஸ் வெல்கம் சித்ராமா. லெட்ஸ் வெல்கம் மிஸ்டர் தமன் அவர்கள். அடுத்ததாக லெட்ஸ் வெல்கம் எங்களுக்கு மட்டும் மாமா இல்ல இந்த உலகத்துக்கே மாமா எங்கள் அந்தோனிதாஸ் மாமா. சீசன் வேணா மாறலாம், கண்டஸ்டன்ஸ் மாறலாம், ஆங்கர்ஸ் மாறலாம், ஜட்ஜஸ் மாறலாம், பட் என்றுமே மாறாத ஒரே விஷயம் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன் பெரிய கைத்தட்டலோட லெட்ஸ் கிவ் இட் அப் ஃபார் மணி அண்ட் பேட். ஓகே, ஸோ பசங்க எல்லாருமே வந்து அந்த முதலாவது காம்படிட்டிவ் சுற்றுல பாடிட்டு இருக்கீங்க. போன வாரமே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அழகாக பாடி சூப்பராக ஜட்ஜஸை இம்ப்ரெஸ் பண்ணிட்டாங்கன்னா டப்புன்னு அந்த கோல்டன் பஸர் நம்மளோட வாத்திஸ் உங்களுக்கு கொடுத்தாங்க. அதே மாதிரி இந்த வாரமும் ரொம்ப ஃபென்டாஸ்டிக்காக பெர்ஃபார்ம் பண்ணுறவங்க அத்தனை பேருக்கும் நம்மளோட வாத்திஸ் கோல்டன் பஸர் கொடுப்பாங்க. ஸோ ஞாபகம் இருக்கட்டும், கோல்டன் பஸர் வாங்குறவங்க எல்லாருமே வந்து அடுத்த வாரம் கண்டிப்பா சேஃப் ஜோன்ல இருப்பீங்க. வாங்காதவங்க என்ன நடக்குது அப்படின்றத நம்ம காத்திருந்து வர வாரங்கள்ல பார்ப்போம். ஓகே, சோ கோல்டன் பஸர் வாங்குற அளவுக்கு எல்லாரும் பாடுறோம். ரெடியா? ஓகே, சூப்பர். இந்த வாரத்தை வந்து பார்த்தோன்னா நம்ம பக்திகரமாக நம்ம வந்து ஆரம்பிக்க போறோம். அது ஒரு பக்தி எலுமிச்சை பழத்தை வச்சு. ஹோசூர்ல இருந்து ஒரு பெரிய கைத்தட்டோட லெட்ஸ் வெல்கம் மோகனஸ்ரீ. எட்டனா இருந்தா எட்டூரும் எம்பாட்ட கேக்கு, பத்தனா இருந்தா பத்தூரும் எம்பாட்ட பாடும், மொட்டையோ கட்டையோ நெட்டையோ குட்டையோ மொத்தமா ஒத்தையா 10 ரூபாய் இருந்தா ஊரே 2 பட்டு போகும், இந்த நாடே 2 கெட்டானாகும். ஊரே 2 பட்டு போகும், இந்த நாடே 2 கெட்டானாகும். எட்டனா இருந்தா எட்டூரும் எம்பாட்ட கேக்கு, பத்தனா இருந்தா பத்தூரும் எம்பாட்ட பாடும். ஆல்வயத்து கஞ்சிக்காக கடலை கூட தாண்டுவேன். ஓ வானவில்ல வாங்க பேரம் கடவுளோட பேசுவேன். ஓ இந்திரனும் கூட என்னோட ஃப்ரெண்டு என்று சொல்ல என்ன தவிர யாருடா? அந்த லோகம் வாழும் சுந்தரிகள் கூட வந்து எனக்கு காலமுக்கும் பேருடா. சின்ன ராசு பொண்ணு ராசு காத்து நம்ம பக்கம் வீசுனா, முட்டைகோசு
குன்றத்திலே அப்படின்னு ஆரம்பிச்ச ஒரு பாப்பா இன்னைக்கு 8 வரைக்கும் வந்திருக்கானா பக்திமயமா பாடினது இன்னைக்கு நீ வந்து வடிவேல் சார் ஃபீலிங்ல ஜாலி பண்ணிருக்க. வாத்திஸ், how did you like the performance? வெரி நைஸ். மோகனஸ்ரீ, எனக்கு இன்னைக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா நல்ல ஒரு கியூட்டான ஒரு சாங் நீங்க ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்கீங்க. முன்னாடி பாடின பாட்டும் இந்த பாட்டுக்கும் நல்ல டிஃபரன்ஸ் இருந்தது. நல்ல ஒரு கான்ஃபிடென்ட்டா பெர்ஃபார்ம் பண்றீங்க. காட் பிளஸ் யூ. மான் மாதிரி துள்ளி ஆடுறிய, எப்படி அந்த மான் அப்படி ஜாலியாக என்ஜாய் பண்ணுற, ஷோவா கவலையா அதெல்லாம் எதுவுமே இல்லை மைண்டில், இல்லை ஜாலியாக ஒரு பாட்டு என்ஜாய் பண்ணி பாடணும், இல்லை அப்படி தான் இருக்கணும். சரணம் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம், ஆனால் நீ ரொம்ப ப்ரில்லியண்ட்டாக ஹாப்பியாக டேக் ஓவர் பண்ண. வெரி வெரி யூஆர் வெரி பிரில்லியன்ட். ஓகேயா, பட்டையை போட்டு பட்டையை கலப்புற. வெரி நைஸ், நான் என்ஜாய் பண்ணேன். தேங்க்யூ சார். நான் இப்போ உங்களுக்குலாம் விடுகதை கேட்க போறேன். கேளுங்க கேளுங்க. தாடிக்காரன், மீசைக்காரன், கோயிலுக்கு போனால் வெள்ளைக்காரன், அவன் யார்? சித்ராமாலாம் தெரியும், கூகுள் பண்ணிருப்பாங்க நேரத்துக்கு. சித்ராமா டக 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 டக. தாடிக்காரன், மீசைக்காரன், கோவிலுக்குள்ளே போனா அவன் வெள்ளைக்காரன். தேங்காவா? நான் சும்மா தான் சொன்னேன். ஐயோ எனக்கு அந்த சூரத்தாங்க உடைக்கும் போது பொறுக்கிறவங்களுக்கு தான் இதெல்லாம் தெரியும். ஸோ மோகனஸ்ரீயோட குரல் கேட்டாச்சு. ஸோ இப்போ அவங்களோட கதை என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்க வேண்டிய நேரம். வாங்க எல்லாரும் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வாங்க பார்க்கலாம். வாங்க பார்க்கலாமா? மோகனா, போகனா பாப்பா வந்து எங்களோட செல்லக்குட்டி. எங்க வீட்டுல வந்து அவ ரொம்ப 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 முக்கியமான குழந்தை, தெய்வ குழந்தை. என் பேர் டிஎஸ் மோகனாஸ்ரீ. எனக்கு இன்னொரு பேரும் இருக்கு, பட்ட மோகனாஸ்ரீன்னு. என்னை ஸ்கூல்ல எல்லாருமே கூப்பிடுவாங்க. சுந்தரி சிறியரட்டை வா சுந்தரி, சுந்தரி சிறியரட்டை வா சுந்தரி. எங்களுக்குன்னு ஒரு குரூப் இருக்கு, NEF. NEFனா நரேந்திரா எனிமி ஃபைட்டர்ஸ். என்னோட ஃப்ரெண்டு நரேந்திரா வந்து எனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டாக தான் இருந்தான். அப்புறம் என் ஃப்ரெண்டெல்லாம் அவன் கலாய்க்க ஆரம்பிச்சிட்டான். அதனால அவனை எதிர்த்து நாங்கள் போராட்டிட்டு இருக்கோம். நாங்கள் பேருக்கு தான் ஃபைட்டர்ஸ், ரியலாக காமெடி பீஸ் தான். உங்களுக்கு என்னோட வீடு பற்றி தெரியும், என்னோட ஸ்கூல் பற்றி தெரியும். ஆனால் அதை விட எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச இடம் தான் இந்த ஆசிரமம். என்னோட எல்லா பர்த்டேவையும் நாங்கள் இங்கே வந்து செலிப்ரேட் பண்ணுவோம். இங்கே எல்லாருமே நல்லா ஜாலியாக இருப்பாங்க. எனக்கு இங்கே நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஒவ்வொரு வருஷமும் பர்த்டேக்கு நான் மிஸ் பண்ணாமல் இங்கே வந்துடுவேன். இவங்க கூட தான் நான் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன் பர்த்டே அன்னைக்கு. எனக்கு ஸ்கூலில் எப்படி நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களோ அதே மாதிரி இங்கேயும் எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. இவங்க கூட இருந்தால் எனக்கு டைம் போகிறதே தெரியல. நான் வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு எஃபோர்ட் போட்டு உங்கள் எல்லாரையும் என்டர்டெயின் பண்ண போகிறேன். கியூட் மோகனாஸ்ரீ. ஓகே, எவ்ரி பர்த்டே நீங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த இல்லத்துக்கு போயிடுவீங்களா? அதே இல்லம் தானே? மாறி மாறி வேற வேற அதே தானே? அங்கே நிறைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்களா உங்களுக்கு? எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சில பேர் டிவியில பார்த்தோம், இங்கேயும் சில ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. பார்க்குறியா? யார் இது? பார்க்குறியா? பார்க்குறேன். பார்க்குறேனே. எங்க மோகனாஸ்ரீ ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் வாங்கல. எங்க? Congratulations மோகனாஸ்ரீ. ஹாய் அண்ணா. அம்மா. ஸ்வீட். காசி விஸ்வநாதர் கோவில்லேருந்து மோகனாஸ்ரீ வந்து டைட்டில் வின் பண்ணணும் அப்படின்றதுக்காக இல்லத்தில் இருக்கிற பசங்க எல்லாரும் சேர்ந்து ப்ரே பண்ணி உனக்காக அந்த காப்பு போட்டு விட்டுருக்காங்க. ஓகேவா? வின் பண்ணுறோம். ஓகே. இவங்களுக்காக. அக்கா இந்தாங்க தேங்காய். தேங்காய் தனியாக இருக்கு, கம்பெனி கொடுக்கலான்னு பார்த்தேன். கரெக்டான இடத்துல சேர்த்துருக்கம்மா. எனக்கு என்ன எலுமிச்சை பழமா? நான் தான் பக்தி எலுமிச்சை பழம்னு சொன்னீங்களா, அதனால. சரி, தேங்க்யூ. அடுத்ததாக அவங்களோட பெர்ஃபார்மன்ஸை கொடுக்கறதுக்காக ஒரு பெரிய கைத்தட்டலோட லெட்ஸ் வெல்கம் நீலகிரியிலிருந்து புரோஹிதா.
ஆகாசத்தை நான் பார்க்கிறேன், ஆறு கடல் நான் பார்க்கிறேன். ஆகாசத்தை நான் பார்க்கிறேன், ஆறு கடல் நான் பார்க்கிறேன். கண்ணால எதையும் காணாத இவதான் கண்ணீரை பார்த்தேனே. இனி என்னோட அழக பொன்னான உலக ஒன்னால பார்ப்பேனே. ஆகாசத்தை நான் பார்க்கிறேன், ஆறு கடல் நான் பார்க்கிறேன். ஆகாசத்தை நான் பார்க்கிறேன், ஆறு கடல் நான் பார்க்கிறேன். ரரரரரா, ரரரரரரா, 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 ரரரரரரா. ஊரக்கண்ணே படும்படி உறவாடும் கனவே தொடருதே, நினைவாகும் கனவே அருகிலே ஒன்ன தூக்கி சமப்பே கருவிலே. மடிவாசம் போதும் உறங்கவே, நீதானே சாக வரங்களே. தமிழே தமிழே வருவேனே ஓங்கரமா, கொடியே கொடியே அழறேனே ஆனந்தமா. ஆகாசத்தை நான் பார்க்கிறேன், ஆறு கடல் நான் பார்க்கிறேன். ஆகாசத்தை நான் பார்க்கிறேன், ஆறு கடல் நான் பார்க்கிறேன். காம்ப தேடும் குழந்தையா, உன்னை தேடும் உசிறு பசியில. கோடி பேரில் உன்னை மட்டும் அறிவேனே தொடுகிற மொழியில. பேரன்பு போல எதுமில்ல, நீ போதும் நானும் எழுல. அழகா அழகா குயிலாவே வாந்தோலில், அழகே அழகி இது போதும் வாழாலில். ஆகாசத்தை நான் பார்க்கிறேன், ஆறு கடல் நான் பார்க்கிறேன். ஆகாசத்தை நான் பார்க்கிறேன், ஆறு கடல் நான் பார்க்கிறேன். கண்ணால எதையும் காணாத இவதான் கண்ணீரை பார்த்தேனே. இனி என்னோட அழக பொன்னான அழக ஒன்னால பார்ப்பேனே. எங்க செல்லக்குட்டி பெர்ஃபார்மன்ஸ் எப்படி உங்களுக்கு பிடிச்சிருந்தது? ரோஹிதஸ்ரீ மேம் நல்லா பண்ணீங்க. தேங்க்யூ மேம். இந்த இது வந்து ஈஸி சாங் கிடையாது, ரொம்ப டிஃபிகல்ட் சாங்னு நோட்ஸ் அங்கே இருக்குது சரணத்தில் எல்லாம் எஸ்பெஷலி இல்லையா? ஆமாங்க மேம். ரோஹிதஸ்ரீ பாடும்போது ஷுவராக இல்லாத மாதிரி ஒரு டவுட்டு கூடவே வந்துட்டு இருந்தது எனக்கு. நல்லா தெரிஞ்ச சாங் தானே? ஆமாங்க மேம். வேர்ட்ஸில் ஒன்றும் டவுட் இல்லை, நல்லா கிளியராக பண்ணீங்க. டியூன் மட்டும்தான் இன்னும் கூட கொஞ்சம் அந்த என்ன சொல்கிற சரணத்தில் எல்லாம் இன்னும் கூட கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டாக வந்திருக்கலான்னு தோணுச்சு. அதர்வைஸ் ரொம்ப அழகாக பாடுறீங்க. வாய்ஸ் ரொம்ப க்யூட்டாக இருந்தது கேட்குறதுக்கு. ஓகேங்க. மீதி எல்லாமே ரொம்ப அழகாக பாடுறீங்க. காட் பிளஸ் யூ. நீ பாட்டு பாடும்போதெல்லாம் நான் வந்து ரொம்ப எமோஷ்னலாக ஓட்டிகிட்டே இருந்தேன். எப்படி ஹவு டு கெட் யுவர் கண் பார்வை எப்படி உனக்கு திருப்பி கொண்டு வரணும் தான் என்னோடய மைண்ட்லாம் ஓடிட்டே இருக்கு. நீ பாடும்போதெல்லாம் எமோஷ்னலாக எனக்கு வேறு ஏதோ ஓடிட்டே இருக்கு.
மைண்டில். எப்படி இந்த பாட்டை எப்படி அவ்வளோ எப்படி கற்றுக்கிட்ட? இது லிரிக்ஸ் புரிஞ்சுங்க சார். புரிஞ்சிருச்சா? ஆமாங்க ஓ, தான் தெரியுது. ரொம்ப கனெக்ட் ஆகிட்ட பாட்டுக்கு. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பாடிட்டியே பாட்டை. தேங்க்யூ சார். நான்லாம் தப்பே கண்டுபிடிக்க முடியல. நான் ஆண்டவன் மேலே தான் கோவத்தில் இருக்கேன். ஏன் அப்படி பண்ணிட்டேன் இந்த குழந்தைக்கு? ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பாடிட்டேன். ஓகேவா? ஓகேங்க சார். புரோகிதா குட்டி சார், உலக இசை ரசிகர்கள் சார்பாக உங்களுக்கு 1000 கோடி முத்தங்கள். முதல்ல சூப்பராக பாடினீங்க. தேங்க்யூ சார். இன்னைக்கு வந்து புரோகிதாவுக்கு பாடிக்கிட்டு இருக்கு. நான் கமெண்ட் சொல்கிற இடத்துல உட்காந்துருக்கிறேன். இந்த இடத்துக்கு நான் வர்றதுக்கு இந்த மாதிரி ஒரு தாய் தான் என்னைய வந்து பாடகனாக்குனது. அதை நான் சொல்கிறதுல பெருமைப்படுறேன். ஏன்னா எங்கள் அப்பாவை பார்த்த அம்மாவுக்கு வந்து அவங்களும் இதே மாதிரி தான் பார்வையை பிறவிலே இழந்தவங்க. அப்படிப்பட்ட தாயை நான் எப்படி கமெண்ட் பண்ணுறது? நான் தாயை வணங்குறேன். தேங்க்யூ சார். நன்றிம்மா, வாழ்த்துக்கள். ஓகே, ஸோ புரோஹிதாவோட குரல் கேட்டோம். இப்போ புரோஹிதாவோட ஸ்டோரி என்ன அப்படின்றத இப்போ நம்ம வந்து எல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த உலகத்தை பார்க்க முடியலன்னு நான் ஃபீல் பண்ணதே கிடையாது. ஏன்னா என் பாட்டு வழியாக நான் இந்த உலகத்தை பார்க்குறேன். நீலகிரியிலேருந்து நான் புரோஹிதா ஸ்ரீ. எங்கள் அம்மா அப்பாவையும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எங்கள் அக்காவையும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எங்கள் அக்கா தான் நல்லா கேர் பண்ணி என்னை நல்லா பார்த்துக்குவாங்க. நானும் எங்கள் அக்காவும் வீட்டில் நிறைய கேம்ஸ்லாம் விளையாடி ஜாலியாக ஹாப்பியாக இருப்போம். எனக்கு எங்கள் அக்கா தான் இன்னொரு கண்ணா இருந்து எனக்கு சுற்றி நடக்கிற எல்லாத்தையுமே காட்டுறா. நான் புரோஹிதா ஸ்ரீ அம்மா பேசுகிறேன். பாப்பாவை பற்றி சொல்லணும்னா, பாப்பா பிறந்து 6 நாள் வரைக்குமே எங்களுக்கு தெரியல. பாப்பாவுக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்குங்கிறதே தெரியல. எங்கள் அண்ணன் வந்து பார்த்துட்டு எல்லா குழந்தைங்களும் பிறந்தோடனே கண்ணு ஓப்பன் பண்ணிடும், இவ இன்னும் கண்ணு ஓப்பன் பண்ணாமல் இருக்கேன்னு சொல்லி அண்ணன் சொல்லவும் தான் எங்களுக்கு தெரியும். பாப்பா 6 நாள்ல இருந்து 5 வயசு வரை தூக்கிட்டு போகணும் ஹாஸ்பிட்டலுக்கு. தொடர்ச்சியா மாசம் மாசம் கொண்டு போவேன். ஏதாச்சும் ஒரு நம்ம பாப்பாவுக்கு முடிவு வந்துடாதா, ஏதாச்சும் சொல்லுவாங்களா. அந்த டைம்ல ஒரே ஒரு டாக்டர் கூப்பிட்டு தனியா ஒரு ரூம்ல வச்சு சொல்றாரு, இது ஒன்றும் பண்ண முடியாதுப்பா, நீங்க மனசை தைரியப்படுத்திக்கங்க, குழந்தைக்கு ஆப்ரேஷன் பண்ணா இருக்கதும் இல்லாம போயிடும், ஆனா உங்க மன திருப்திக்கு நான் பண்றேன் அப்படின்னு சொல்றாரு. புரோஹிதாவுக்கு வந்து அந்த பார்வை இல்லாத பிரச்சனைங்கிறது வந்து யாருக்குமே, குடும்பத்தில் உள்ளவங்க யாருக்குமே தெரியவும் தெரியாது. அந்த மாதிரி நடந்துக்காது. ஏன்னா எல்லா வீட்டில் எல்லா இடத்துக்கும் அவளே சொந்தமாக தனியாக நடந்து போய் எல்லாம் பண்ணிக்குவா, எல்லாம் செஞ்சுக்குவா. நம்ம எதுவுமே ஹெல்ப் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. அதனால் நாங்கள் எங்கள் வீட்டில் எந்தெந்த பொருள் எங்கெங்கே வச்சுருக்கோமோ எல்லாமே அதே இடத்துல தான் இருக்கும். ஏன்னா அவள் நடந்து போய் எல்லாம் பழக்கப்பட்டிருக்கனால அதெல்லாம் வந்து நாங்கள் மாற்றுறதே கிடையாது. என்னோட பொண்ணு அவன்னு சொல்றதோட அவளோட அம்மா அப்படின்னு சொல்ற அளவுக்கு வந்துட்டா. அவளை எனக்கு குழந்தையா கொடுத்ததுக்கு அந்த கடவுளுக்கு நான் கோடான கோடி நன்றி சொல்லணும். சின்ன வயசுல இருந்து பாட்டு ரொம்ப கேட்பா. அடுத்த அவளுக்கு சிங்கிங்னா ரொம்ப பிடிக்கும். அதுக்காக அவ சூஸ் பண்ணியிருக்க மேடை இந்த சூப்பர் சிங்கர் 9. இந்த சூப்பர் சிங்கர் மேடை கிடைச்சதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். நீங்க பார்க்குற உலகத்தை யார் வேணாலும் பார்க்கலாம். ஆனா நான் பார்க்குற உலகத்தை என்னால மட்டும்தான் பார்க்க முடியும். அதனால எனக்கு பார்வை இல்லாதது ஒரு குறையாவே தெரிஞ்சதில்லை. நான் நல்லா பாடி கண்டிப்பா வின் பண்ணேன். சுடரி சுடரி வழிகள் நீதானே, ஒளியால் மிளிரும் வெளியும் நீதானே, விளக்கால் மலர்தான் வழி தூக்காதே, கிழக்கால் இருந்தால் இருள் சேராதே, இதுதான் கடல் போகும் இதுவும். நீ இவ்வளோ அழகா பேசுறத பார்த்தும் உன்கிட்ட இருக்கிற தைரியத்தை பார்த்து ஒட்டுமொத்த செட்டு எல்லாரும் எழுந்திருச்சுன்னு உனக்காக கை தட்டினாங்க தெரியுமா? புரோஹிதா, you're a strong girl and you're an amazing girl.
தேங்க்யூக்கா. அப்படிதான் இருக்கணும் புரோஹிதா. ஓகேங்க மேம். அம்மா அப்பெல்லாம் ஏன் எழுறீங்க? அவள் அவ்வளோ சந்தோஷமா இருக்கிறப்ப நீங்க ஏன் எழுறீங்க? எழக்கூடாது. அவளை நினைச்சு நீங்க பெருமைப்படுவீங்க. இப்போ கான்ஃபிடென்ட்டாக பாடணுன்னு சொன்னது ஒன்றும் தப்பாக எடுத்துக்க கூடாது. அது இன்னும் கொஞ்சம் இப்போ பேசுகிறதுல எவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக இருக்கீங்களோ அதே கான்ஃபிடென்ஸ் உங்கள் சிங்கிங்லேயே வரணுங்கிறதுக்காக தான் நான் சொன்னேன். தப்பாக எடுத்துக்க கூடாது. ஓகே? இல்லைங்க மேம். அது புரோஹிதாவோட வளர்ச்சிக்காக மட்டும்தான். எனக்கு வேறு எந்த நோக்கமும் இல்லை. ஒவ்வொரு குழந்தைங்களும் நீங்கள் கம்மியான தப்புகள் செஞ்சு நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணுறது பார்க்கும்போது உங்கள் அம்மா அப்பா எவ்வளோ சந்தோஷப்படுறாங்களோ அந்த அளவுக்கு சந்தோஷம் எங்களுக்கும் வரும். அதுக்காக தான் சொல்கிறேன். இன்னும் சின்ன திருத்தங்கள் சொன்னால் கூட தப்பாக எடுத்துக்க கூடாது. ஓகே? ஓகே. சரி, அக்கா நான் ரொம்ப பிடிக்குமா? ஆமாங்கக்கா. என்ன பண்ணுவீங்க அக்கா நீயும்? என்ன பண்ணுவீங்க வீட்டில்? என்னலாம்? நானும் சண்டை போட்டுக்குவோம். சண்டை போட்டுவியா? எதுக்கு சண்டை போடுவ? எங்க வீட்டில் ஒரு பொம்மை இருக்கு, அதுக்கு எனக்கு கூட உனக்கு கூடன்னு சண்டை போட்டுக்குவோம். அக்கா வந்து அந்த பொம்மை வேணும்னு உன்கிட்ட சண்டை போடுறாங்களா? சரி, 2 பொம்மையா வாங்கிடலாமா இல்ல அந்த பொம்மை தான் வேணுமா? இல்ல, அது ரொம்ப பெரிய பொம்மையா இருக்கா, அது எனக்கும் அக்காவுக்கும் சண்டை வருது. அந்த பெரிய ஒரு பொம்மை வாங்கி கொடுத்தா போச்சு. வாங்கி கொடுக்குறவனுக்கு பெருசா ஒரு பொம்மை, உன்னோட அளவுக்கு ஒரு பொம்மை. ஓகேவா? ஓகேங்க மேம். யாரும் வந்திருக்காங்க பாரு சைடுல. யார் அது? பிரியங்காக்காவா? யாரு? சைடுல எங்க அக்கா. அக்கா வந்தா தெரிஞ்சிரும் உனக்கு. ஆமாங்கக்கா. சண்டை போடுறேன்ற அப்புறம் அக்கா வந்தானே டப்புன்னு எப்படி கண்டுபிடிக்கிற? அப்படி அது மூஞ்ச கிள்ளிக்கிட்டே இருப்பேன் அவன் மூஞ்ச. அந்த மூஞ்சி கிள்ளியோனா அது அக்கா தான் தெரிஞ்சிருச்சு. ஆமாங்கக்கா. எதுக்கு எங்க புரோஹிதாவோட நீங்க சண்டை போடுறீங்க? டெடி பேருக்காக? அப்படி பண்ணக்கூடாது தானே? எனக்கும் அந்த டெடி ரொம்ப பிடிக்கும். உனக்கும்? அச்சோ. சரி, இந்த புரோஹிதாக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும்னு நாங்கெல்லாம் பார்த்துட்டோம். உனக்கு எவ்வளோ புரோஹிதாவை பிடிக்கும்? எனக்கு ரொம்ப பிடிக்கும். அம்மாவை பத்தி கூட அவ்வளோ மென்ஷன் பண்ணல. அக்கா தான். அக்கா 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 அக்கா. உன்னோட பேர் என்ன? யுவஸ்ரீ. யுவஸ்ரீ. புரோஹிதஸ்ரீ யுவஸ்ரீ. அம்மா என்ன படிக்கிறீங்க? 10th standard. 10th standard. உங்க மூலமா தான் நான் உலகத்தையே பார்க்குறேன் அப்படின்னு அவ வந்து சொல்றது கேட்கும் போது எங்களுக்கு ஹாப்பியா இருந்தது. எனக்கு சந்தோஷமா இருந்தது. இவக்குள்ள இருக்கிற இந்த கான்ஃபிடென்ஸ்க்கு ஒரு முக்கியமான ரீசன் நீங்க தான் அவளுக்கு வந்து அந்த ஒரு கான்ஃபிடென்ஸை கொடுத்துருக்கீங்க. அண்ட் வி ஸோ ஹாப்பி ஃபார் தட். தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப ப்ரௌடாக இருக்கு. ஜெயிச்சானா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அவள் ஜெயிச்சிட்டா. அவள் ஆல்ரெடி எங்கள் எல்லாரோட மனசுலையும் ஒரு இடம் பிடிச்சி எங்கள் எல்லாருக்கும் சூப்பர் சிங்கர் ஜூனியர் 9னா புரோஹிதா அப்படின்ற ஒரு கண்டஸ்டன்ட் எங்கள் எல்லார் மனசுக்குள்ளே கண்டிப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் இது ஒரு போட்டி. இந்த போட்டியில் நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணோம். என்ன புரோஹிதா? ஆமாங்க. அப்படியே போகிற போக்கில் பார்த்துக்கலாம். ஓகேங்க. சித்ராமா என்ன சித்ராமா 2 டெடி பேரா வாங்குறோமா? 2 டெடி பேர் 2 பேருக்குமே. தமன் வாத்தி எதுவுமே சொல்லவே மாட்டாரு. உன்னோட நியூ ஃப்ரெண்ட் தமன் ஒன்றுமே சொல்லவே மாட்டாரு. இல்லை, இந்த பொண்ணு ரொம்ப எமோஷ்னலாக என்னை மூவ் பண்ணிட்டா லைஃப்பில். அது எனக்கு புரியல. அது நான் ஒரு ஜோனில் இருக்கேன் இப்போது. பயங்கரமாக கண்ட்ரோல் பண்ணிகிட்ருக்கேன் டியர்ஸு. அது பிகாஸ் நான் லாஸ்ட்டாக எங்கள் அப்பா இறந்தபோது தான் அழுதேன் 25 years பேக்கு. இப்போ இந்த பொண்ணு பார்த்தோன்னா எனக்கு அப்படி ஒரு மாதிரி கண்ணெலாம் பயங்கரமாக கலங்குது. நம்ம நோ மோர் டியர்ஸ். இங்க எல்லாம் குழந்தைங்க எல்லாருமே பாசிட்டிவா நம்ம பாசிட்டிவா தான். நோ தி வே ஷி எப்படி ஷி மோல்டட் ஹர். அந்த எவ்வளோ தைரியமாக ஹவு
their parents bought her up. ரொம்ப பியூட்டிஃபுல்லான விஷயம். புரோகிதா, நான் உனக்காக கடுமையாக உழைக்க ரெடி, சரியா? ஓகேங்க சார். டோன்ட் வரி, ஓகே? ஓகேங்க சார். உலகத்தை பார்த்துடலாம், சரியா? ஓகேங்க சார். தேங்க்யூ. ரோஹிதா, எங்க இப்போ நீலகிரியில் எங்க? நீலகிரியில் கூடலூர். ஐ எம் கூடலூர் சிட்டிசன், அது உனக்கு தெரியுமா? ஆமா. அவர் எப்படி தெரியுமா, யானை இருக்கு பத்தியா, யானை நின்னுட்டு இருக்கோம்ல, அதுக்கு அடியில தான் படுத்து கிடப்பாரு. எங்க ஊர்ல யானை இருக்கு. உங்க ஊர்ல யானை இருக்கா? யானை எனக்கே வருது. டம்முன்னு நம்மள மிதிச்சிருச்சுன்னா நிறையவே நடந்திருக்கு. நிறைய மிதிச்சிருக்கா? மாக்காப்பா, நீ அடிக்கடி அங்க போற, யானை எதுவும் இல்ல மாக்காப்பா? யானை வந்து யானையோட ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டியான்னு கேக்குறேன் மாக்காப்பா. நீ என்ன கேள்வி? அடிக்கடி போகுது உன்னை யானை மெரிக்கலையான்னு கேக்குறாரு. அப்படி நான் கேட்கவே இல்லை மாக்காப்பா. அடிக்கடி போறியே, யானையோட ஒரு போட்டோ கூட எடுத்து வரலையே? யானை அங்க இருக்கும், அங்க அப்படி எட்ட இருந்து இப்படி ஒரு செல்ஃபி எடுத்துட்டு வந்துரும், அவ்வளவுதான். நெக்ஸ்ட் வாரம் வரும்போது நெல்லிக்காய் ஊருக்கா, அந்த மாங்காய் ஊருக்கா, அந்த பஸ் ஸ்டாண்டாண்ட விற்பாங்கல்ல, உப்புல ஊற போட்டு அதை வாங்கிட்டு வரேன். ஓகேவா? ஓகேங்கண்ணா. சரிம்மா, தேங்க்யூ டாக்கண்ணா. சூப்பர். தேங்க்யூ கண்ணா. காட் பிளஸ் யூ. தேங்க்யூ. வெல்கம் பேக் மக்களே. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சர்ஃப் எக்ஸல் மேக்டிக் வழங்கும் சூப்பர் சிங்கர் ஜூனியர் 9 பவர்ட் பை KAG டைல்ஸ், கார்டியா செக் நல்லெண்ணெய் மற்றும் பெப்சிடென்ட் 12 hours ஜெர்மி செக். ட்ரஸ்டட் ஹோம் பார்ட்னர் டாக் டெவலப்பர்ஸ். Co-presented by Puma Innerwear for Women, Darling Electronics and Furnitures மற்றும் Britannia Milk Bikis. ஆகாவா, சொல்லுமா. லைட்டா ஒரு வைப்ரேஷன் கொடுக்க வேண்டிய நேரம். ஆஹா. ஆமா, அவரே தான். ரொம்ப பேசாத, ஏன்னா அந்த மனுஷன் ஒழுங்கா கிளினிக்ல இருக்கலாம், ஆனா அதெல்லாத்தையும் விட்டுட்டு இந்த செட்டுக்கு வர்றாருன்னா, ஏன் பொண்ணு பாடும் போது நீங்க 2 பேரும் அமைதியா இல்லைன்னா உங்க 2 பேருக்கு இருக்கிற அந்த மிச்ச மீதி 4-5 பல்லையும் பிடுங்கி போடுவேன் அப்படின்னு சொல்லி அந்த டேடி வந்து தினமும் உட்காந்துருக்காரு. பிரச்சனை இல்லை சார், எங்களுக்கு பயம்னா நாங்கள் டப்புன்னு காலில் விழுந்துருவோம், கவலையப்படாதீங்க. ஒரு பெரிய கைத்தட்டலோட சென்னையிலேருந்து லெட்ஸ் வெல்கம் அனன்யா. பாதி சொன்னதும் அது ஓடி விடுமா? அழகி வீசவே வெக்கமேங்கா சூரா, பெண்ணோடு கொஞ்சம் பேசவே வெக்கமா சூரா, இதனோடு சோமபானம் தான் சுரந்து விட்டதா சூரா, தூது வருமா தூது வருமா, காற்று வருமா கரைந்து விடுமா, தூது வருமா தூது வருமா, கனவு வருமா கரைந்து விடுமா. சிலையும் வைத்தேனே தெற்கு மூலையிலே, பல பல தடை தாண்டி வந்தாய், வார்த்தைகள் எல்லாம் பொய்யே என்றாய், கொடிய சாத்தானே என்னை துகை சொல்லவா. தூது வருமா தூது வருமா,
ஒருவனை வலித்தாய் சுகம் தந்து சென்றாய் மறுபடி வருவாய் என்று துடித்தேன் நடந்தார என்னை உறங்க மறுத்தேன் பெரிய மனமில்லை இன்னும் நீ சொல்ல வந்தது சொல்லிவிடுமா நீ சொல்ல வந்ததை சொல்லிவிடுமா பாதி சொன்னதும் அது ஓடி விடுமா தங்கள் அள்ளி வீசவே வெட்டமே என்னோடு கொஞ்சம் பேசவே வெட்டமா இதனோடு சோமவாரத்தான் சுரந்து விட்டுடா இன்னைக்கு இந்த சின்ன ரோகமே செய்யடா 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 தேங்க்யூ சாங் செலெக்ஷன் லாஸ்ட் டைம் வந்து கொஞ்சம் பார்த்துக்கமா அப்படின்னு சொன்னது தான் கோல்டன் பஸர் வாங்கி நம்மளோட வாத்திஸ் முகத்தில் ஒரே சந்தோஷம். ரொம்ப 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 சந்தோஷம். தேங்க்யூ. என்னன்னா கரெக்ட் சாய்ஸ் சாங். ஏன்னா உன்னோட வாய்ஸுக்கு எது சூட் ஆகுதோ அந்த மாதிரி கரெக்டாக நான் லாஸ்ட்டு காட்டுச்சிருக்கி பாடும்போது சொன்னேன்ல வாய்ஸ் 2 வாய்ஸ் டிஃப்ரெண்ட்டாக கேட்குது ஒரு இடத்துல. என்னன்னு இன்னைக்கு இந்த பாட்டுக்கு கரெக்டாக இருந்தது. அந்த யூட்லிங் அந்த நோட்டு ஹிட் ஆனதெல்லாம் கரெக்ட். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது. ரொம்ப அழகாக பாடியிருக்கீங்க. நாங்கள் எல்லாம் ரொம்ப 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 ஹாப்பி. ஓகே மேம். God bless you அனன்யா. கீப் கோயிங். இப்படியே போங்க. நல்லா என்ன ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அது அப்படியே போங்க. பிரைட் ஃபியூச்சர் இருக்கு. God bless you. தேங்க்யூ ஸோ மச். எவ்வளோ தைரியம் வேணும் இந்த பாட்டு பாடுறது ஜென்ரலி. திஸ் இஸ் ஸோ மச் பிகாஸ் சரணம்ல ஹிட்டிங் தட் ஃபால்ஸ் நோட் இஸ் நாட் ஈஸி. பாடும்போதே வித் த சாங் கண்டினியூஸாக ஹிட் ஆகிறது ரொம்ப கஷ்டம். ஐவ் சீன் ஸோ மெனி சிங்கர்ஸ் பெர்ஃபார்மிங் திஸ் சாங். எப்போவுமே அந்த இடத்துல கொஞ்சம் அப்படி ஜவு வாங்கிடுவாங்க, புரியுதா? பட் யூ ஃபர்ஸ்ட் சரணம்ல யூ மிஸ்ட் இட், பட் செகண்ட் சரணம்ல ஐ வாஸ் வெயிட்டிங் என்ன பண்ணுவேன். பட் யூ பேலன்ஸ் இட் நைஸ் அண்ட் யூ காட் செகண்ட் சரணம் brilliantly. I know Sunita Saradi, how she would have found it difficult recording theatre, but you made it so easy with one song. I think she will be stunned watching this. Thank you so Crazy, crazy. வெல் டன் அனன்யா. வெரி வெரி ஹாப்பி ஃபார் யூ. அரிகாத்தோ அக்கா. அசிங்கமா பேசுறா. நான் அரிகாத்தோ. அரி கத்துறாரா? ஏங்க அரி அமைதியா இருக்க மாட்டீங்களா? பாடும்போது ஏன் கத்துறீங்க? ஏன் அரி கத்துறான்ற? அரிகாத்தோனா ஜாப்பனீஸ்ல தேங்க்யூ அண்ணா. ஸோ நம்ம அரிகாத்தோ ஃபார் திஸ் அமேசிங் பெர்ஃபார்மன்ஸ். ஸோ இன்னைக்கு அனன்யா வந்து அவங்களோட குரலால் மேஜிக் காமிச்சு முடிச்சிட்டாங்க. இப்போ அவங்களோட கதை என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்க வேண்டிய நேரம். அனன்யாவோட கதை இதை உங்களுக்காக. ஹாய், என் பேர் அனன்யா. எனக்கு மியூசிக் வந்து இட் ஹாஸ் மேட் அ கிரேட் இம்பேக்ட் இன் மை லைஃப். நான் மியூசிக்கே ஆக்சிடென்டலாக தான் ஆரம்பித்தேன். நான் முன்னாடி ரொம்ப ஃபோன் பார்த்துட்ருக்கேன்ட்டு என்னை கிளாஸில் சேர்த்து விட்டாங்க. அப்படியே நான் பாட ஆரம்பிச்சிட்டேன். அதே மாதிரி எனக்கு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில் வந்து இன்ட்ரெஸ்ட் நிறையாவே இருக்குது. லைக் கிட்டார், உக்குலேலே, கசூலாம் எனக்கு வாசிக்க பிடிக்கும். ஸோ என் ஃபேமிலி வந்து ரொம்ப சப்போர்ட்டிவான ஃபேமிலி. என் வீட்டில் அம்மா அப்பா, அம்மாவோட அம்மா அப்பா, அப்பாவோட அம்மா அப்பா எல்லோரும் இருக்கோம். அப்பா வந்து ரொம்ப ஜாலி டைப்பு. நான் யூஸ்வலாக ஞாயிற்றுக்கிழமை மதியம் தான் அனன்யா கூட மோஸ்ட்லி ஸ்பெண்ட் பண்ணுவேன். அந்த டைம் வந்து எங்களுக்கு ரொம்ப ஜாலியான டைம். நான், அனன்யா, அவங்க அம்மா 3 பேரும் என்னெல்லாம் பாதி டைம் என்னை கழட்டுக்கிட்டு போயிடுவாங்க. தலையாட்டினது போதும், அங்கே போனோம். எனக்கும் அம்மாவுக்கும் நிறையா செல்ல சண்டை வரும். எப்படின்னா, நான் சில ஓசிடி மாதிரி பழக்கம் இருக்குது எனக்கு. திங்ஸை வந்து எடுத்த இடத்துல வைக்கணும். இதனாலே நிறையா தடவை சண்டை போட்டிருக்கோம். அம்மா! அப்புறம் நான் நிறைய பேண்ட்ஸில் இருக்கேன், லைக் ஸ்ப்ளைஸ் அண்ட் ஆன் த ஸ்ட்ரீட்ஸ். நான் பெருசாகி இந்திய ஆர்டிஸ்ட் ஆகணும்னு ஆசை இருக்குது. தமிழ் இண்டஸ்ட்ரியில் நிறையா ஃபீமேல்
கம்போசர்ஸ் நிறையா யாருமே இல்லை. எனக்கும் ஒரு மியூசிக் டைரக்டர் ஆகணும்னு ஒரு பெரிய ஆசை. அதை நான் நிறைவேற்றுறதுக்கு இது ஒரு முதல் படியாக இருக்குது. சூப்பர் சிங்கர் வந்து எனக்கு ஒரு கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி. திஸ் இஸ் அ ட்ரீம் கம் ட்ரூ ஃபார் மீ. We are just proud to be Ananya's parent actually. அதுவும் இந்த ஸ்டேஜில் கிடைக்கும்னு நாங்கள் எதிர்பார்க்கல. ஸோ விஜய் டிவி மூலமாக என்னோட பொண்ணோட குரல் வந்து உலகம் முழுக்க போக போகுதுங்கிறதுல வந்து எனக்கு பெரிய மகிழ்ச்சி. I'll use it my best and make everyone happy through my music. அதாவது குழந்தைங்கள்லாம் வந்து கலைச்சு போடும், அம்மா வந்து அதை அரேஞ்ச் பண்ணி வைக்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும். அதாவது அம்மா கலைச்சு வைப்பாங்க, குழந்தை வந்து அதை அரேஞ்ச் பண்ணுறது அப்படின்றது அனன்யாவோட வீட்டில் நீங்கள் எல்லாரும் பார்க்கலாம். என்ன மேடம்? அனன்யா வந்து ரொம்ப நீட்டாக இருக்கணும்னு நினைப்பா. அது எனக்கு ஒரு பெரிய பிரச்சனை தான். ஷீ மேக் ஷூர் அவளோட ஸ்லிப்பர்ஸ் எல்லாம் ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். பெட்ஷீட்லாம் கொஞ்சம் கூட கசங்கக்கூடாது. நான் வந்து ஸ்லிப்பர்ஸை கரெக்டாக வீட்டுக்கு வெளில அவுத்து வச்சுட்டு போவேன். அப்பா அம்மா வரும்போது எத்தி உதச்சி விட்டுட்டு போவேன். என்ன மேடம் இப்படி இருக்கீங்க? ஒழுங்கா ஒரு பெட்ஷீட்லாம் கலையாம இருக்கணும். எப்படி தரையில படுத்துப்பீங்களா? என்ன படுக்கிறது கரெக்டாக படுக்கணும். ரொம்ப அசைஞ்சுக்கிட்டே கலைஞ்சு. எனக்கு அது கூட டவுட் இல்லை மேடம். அந்த ஃபோனில் யார்கிட்ட பேசிட்டு இருந்தீங்க அப்படின்னு மட்டும் சொல்லுங்க. ரொம்ப விழுந்து ஹஸ்பண்டோட தான். ஹஸ்பண்ட் சாரோட தான். ஓகே ஓகே. அவர் அப்பாவோட அவர் ஏதோ அம்மா வந்து ஒரு மாதிரி லவ்வாக பேசிகிட்டு இருக்கும்போது அது அப்படி இப்படி கொஞ்சம் கலையை தான் செய்யும். நீ அதுக்குள்ளே அப்படிலாம் டென்ஷன் ஆகக்கூடாது, சரியா? இவ்வளோ அழகாக அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். அதை கொஞ்சம் கூட மதிக்காமல் அம்மா கலைச்சி விட்டாங்களே. ஸோ பேசிக்கலி உங்களுக்கு அந்த ஓசிடி ப்ராப்ளம் இருக்கு? ப்ராப்ளம் இல்லைனா அது ஒரு நல்ல ஹேபிட். ஓசிடி கொஞ்சம் எனக்கும் இருக்கு. நான் அதை அது ஒரு இன்டர்வியூல சொன்னதுனால என்ன போட்டாங்க, சித்ராக்கு சொல்ல முடியாத ஒரு நோய் சொல்லி போட்டாங்க. அது என்ன நானும் என்ன எனக்கு அந்த மாதிரி என்ன நோயின்னு சொல்லி பார்த்தா இந்த ஓசிடி ஏதோ பெரிய நோய் நினைச்சிருக்காங்க. ஆனால் நிஜமான ஓசிடிக்கு நிறைய கேரக்டர்ஸ் இருக்கு. அந்த அளவுக்கு இல்லை. நம்ம கொஞ்சம் கிளென்லினஸ் பைத்தியம், அவ்வளோதானே. அனன்யா ஒரு நல்ல கம்போசராக கூட ஃபியூச்சரில் நீங்கள் உங்களுக்கு பேர் எடுக்கணும்னு நானும் உங்களை வாழ்த்துறேன். தேங்க்யூ ஸோ மச். அனன்யா அப்படியே பேர் எடுத்து நல்ல கம்போசர் ஆகி அதில் என்னையும் பாட வைக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். சூப்பர். தேங்க்யூ ஸோ மச். அனன்யாக்காக ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்துடலாம். தேங்க்யூ வெரி மச். அடுத்ததாக லெட்ஸ் வெல்கம் கும்மிடி பூண்டி ரிச்சா. சர சர சார காத்து வீசும்போது சார பார்த்து பேசும்போது சார பாம்பு போல நெஞ்ச சத்தம் போடுது. சர சர சார காத்து வீசும்போது சார பார்த்து பேசும்போது சார பாம்பு போல நெஞ்ச சத்தம் போடுது. தீர்த்து போன நெஞ்ச தெக்க ஒத்த பார்வை பார்த்து செல்ல முத்த சத்த எழுதி தார மூச்சு உட்பட. தீர்த்து போன நெஞ்ச தெக்க ஒத்த பார்வை பார்த்து செல்ல முத்த சத்த எழுதி தார மூச்சு உட்பட. நீ போல நீ என்னைய சர சர சார காத்து வீசும்போது சார பார்த்து பேசும்போது சார பாம்பு போல நெஞ்ச சத்தம் போடுது. எங்க ஊரு கொடுக்குதா எங்க தண்ணி இனிக்க
இருக்குதா சுத்தி வரும் காத்துல சுட்டு இருள் முடக்குதா முட்டைக்கோடு பிடிக்கவா முறுபடி சமைக்கவா எலும்புகள் கடிக்கையில் இன்னும் கொஞ்சம் இழுக்கவா கம்மஞ்சோறு ருசிக்கவா சமைச்ச கைய கொஞ்சம் ரசிக்கவா முடக்க தரச வச்சு முடக்கத்தான் பார்க்கிறேன் ரெட்டை தோசை சுட்டு வச்சு காவ காக்கிறேன் முக்கண்ண நாங்கதான் நிற்கிறேன் மண்டே நீ கங்கையே கேட்கிறேன் சர சர சார காத்து வீசும்போது சார பார்த்து பேசும்போது சார பாம்பு போல நெஞ்சு சத்தம் போடுது சர சர சார காத்து வீசும்போது சார பார்த்து பேசும்போது சார பாம்பு போல நெஞ்சு சத்தம் போடுது எத்து போன நெஞ்ச தெக்க ஒத்த பார்வை பார்த்து செல்ல மொத்த சொத்த எழுதி தார மூச்சு உட்பட எத்து போன நெஞ்ச தெக்க ஒத்த பார்வை பார்த்து செல்ல மொத்த சொத்த எழுதி தார மூச்சு உட்பட நீ போல நீ காட்டு மல்லிகை பூத்திருக்குது காதலா காதலா வந்து வந்து ஓடி போகும் வண்டு கிண்ண காய்ச்சலா ரிச்சா பற்றி பேசுறதுக்கு முன்னாடி பேக்கிங் வோக்கல்ஸ் அப்பா எவ்வளோ கான்சென்ட்ரேஷன் வேணும் அவங்க அதை அப்படி பாடினதுக்கு. அதுக்கப்புறம் மணி பேண்ட், ஐயோ ரொம்ப டோட்டலி ரொம்ப ரிச்சாக இருந்தது சாங்கு. ரிச்சாக்கு ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. என்னன்னு தெரியுமா? ஃபர்ஸ்ட் டைம் இங்கே வந்து கொஞ்சம் நிலவு பாடி நீங்கள் ஒரு ஸ்டாண்டர்ட் கிரியேட் பண்ணியாச்சு. அதை விட இனிமேல் கீழே போகவே கூடாது. ஓகே, அதை விட மேலே மேலே போகணும். ஓகே, அவ்வளோ எக்ஸ்பெக்டேஷன் உங்கள் மேலே எங்களுக்கெல்லாம் இருக்குது. ரொம்ப அழகான சாங் சூஸ் பண்ணியிருக்கீங்க. ஒரே ஒரு சின்ன ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்ல வேண்டியது என்னென்னா, இந்த பல்லவியில் வந்து மூச்சு எடுக்கிறதுக்கு இடம் இல்லாமல் போயிட்டுருக்கு இல்லையா சாங். ஃபர்ஸ்ட் டைம் கரெக்டாக பண்ணீங்க. ரிப்பீட் வரும்போது கொஞ்சம் பிரெத்லெஸ்னஸ், அதில் கொஞ்சம் தாளம் அது கரெக்டாக அந்த இதுலேயே கரெக்டாக அதில் வரணும், இல்லைன்னா கொஞ்சம் ஆடாக தெரியும். என்னென்னா அதுக்கு என்ன பண்ணணும்னா, திருட்டுத்தனமாக மூச்சு எடுக்கிறதுக்கு கொஞ்சம் கற்றுக்கணும். சின்ன சின்ன இடத்துல எடுக்கலாம். அது மட்டும் கொஞ்சம் உங்கள் ட்ரெயினர்கிட்ட கேட்டு அது கொஞ்சம் சரி பண்ணிக்கணும். நல்ல மாடுலேஷன், நல்ல எக்ஸ்பிரஷன், அழகாக பாடியிருக்கீங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சது நீங்கள் பாடுறது ரிச்சா. காட் பிளஸ் யூ. Singing Konjam Nilavu and coming here is such a good, it's so pleasant to hear your voice. Very good voice texture. You have a very good voice texture. Very thick and at the same time it's ரொம்ப மெலடியா, ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. Your voice has got a good லட்டு மாதிரி இருக்கு. தேங்க்யூ சார். இந்த பாட்டுக்கு I think அம்மா we should give the கண்டிப்பா கோல்டன் பஸரும் ஜட்ஜஸ் உனக்கு கொடுத்து எல்லாம் தெரிஞ்சிச்சு. ஓகே, பட் ரிச்சா யாரு, ரிச்சாவோட கதை என்ன அதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ஆவலாக இருக்கும். ஸோ ரிச்சாவோட கதை இதோ உங்களுக்காக. ஹாய், நான் ரிச்சா சேஜன். எனக்கு சூப்பர் சிங்கர் ஜூனியர் 9ல நான் வந்ததே ரொம்ப எனக்கு சந்தோஷமா இருக்கு. ரிச்சாவோட திறமை நாங்கள் எப்படி கண்டுபிடிச்சோம்னா, எங்கள் அசோசியேஷனில் ஒரு போட்டி வச்சாங்க. அதில் அந்த 2.5 வயசா இல்லை 3 வயசு நினைக்கிறேன், அந்த சின்ன வயசுலேயே அழகாக பாடுறாங்க. எனக்கு பாட்டு எப்படி பிடிச்சதுன்னா, சின்ன வயசுல எங்க அம்மா வந்து எங்க அக்கா கவிதை சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க. அவ வந்து இன்ட்ரெஸ்டே இல்லாம ஓகேம்மா எனக்கு முடியாதுன்னு சொல்லிட்டு ஓடி போயிட்டா. அவன் அம்மாட்ட கேட்டேன், ஒரு வாட்டி பாட்டாமா அப்படின்னு கேட்டேன். அம்மா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் பாடினேன் கவிதை. அப்போ அம்மாவுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. ஓ இவளுக்காச்சும் ஒரு திறமை இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்டேஜ் கூட்டிட்டு போனாங்க. அந்த ஸ்டேஜில் வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் கிடைச்சிருச்சு. அப்போ இருந்து எங்க அம்மா என்னை ஒரு ஸ்டேஜை கூட்டிட்டு போய் இப்போ இந்த ஸ்டேஜில் என்னை கூட்டிட்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறமா நான் ஸ்கூலில் இருக்கிற கொஞ்சம் எல்லாம் பொறுக்குவேன். அது எதுக்குன்னா, ஒரு நாள் பவுச்சை மறந்தப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் கீழே வந்து ஒரு பென் இருந்தது. நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு ஒன்று எடுத்தேன். ஸ்கேல் இருந்தது கீழே, அதையும் எடுத்தேன். அதுக்கப்புறமா பென்சில் இருந்தது, அதையும் எடுத்தேன். அதுக்கப்புறமா எரேசர் இருந்தது, அதையும் எடுத்தேன். அப்போ தான் ஹேபிட்டே வந்தது, பொறுக்குன்னா எல்லாமே கிடைக்குதுடா அப்படின்னு சொல்லிட்டு தான்.
2 அக்காங்க. செகண்ட் அக்கா வந்து நல்லவ தான், ஆனால் கொஞ்சம் பைத்தியம். நான் பைத்தியம்னா அவள் எனக்கு மேலே ஒரு பைத்தியம். நான் வந்து ஸ்கூல்ல இருந்து வீட்டுக்கு வந்து படிக்கலான்னு பார்க்கும்போது இவள் அப்போ தான் உட்காந்து சாதகம் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவா. எனக்கு படிக்கவே தோணாது. அப்புறமா அவளை உட்காந்து கத்திட்டு இருப்பேன். എനിക്ക് 3 പൊണ്ണുങ്ക. 2 പൊണ്ണുങ്ക പിറന്നതിനപ്പുറം 7 வருஷம் கழிச்சு தான் எனக்கு ரிச்ச பிறந்தது. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா எங்கள் ஒய்ஃபை பார்த்தா அழுதுகிட்டே இருந்தாங்க. அந்த டைமில் டாக்டர் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் இப்போ அழுகுறீங்க, இந்த பொண்ணு வளர்ந்து பெரிய ஆளானதுக்கு அப்புறமா நீ பாருங்கள், நீங்கள் வந்து உங்கள் கண்ணிலேருந்து ஆனந்த கண்ணீர் வரும் பாருங்கள். ஃபர்ஸ்ட் அக்கா வந்து இமோஷ்னலி எனக்கு ரொம்ப பிடிக்கும். பிகாஸ் அவள் ஹாஸ்டல்லேருந்து காலேஜ் படிக்கிறா. ஸோ அவளுக்கு ரேராக தான் வருவாளே. நான் பாடிட்டு இருக்கிறது அவள் பார்த்துட்டு கை தட்டி என்கரேஜ் பண்ணணும்னு அவளுக்கு ரொம்ப ஆசை. எங்கள் அம்மா என்னை கூட்டிகிட்டு எந்தாச்சும் ஷோவுக்கு போகும்போது ரொம்ப அம்மாவுக்கு பாடி பெயின் வந்துடும். அப்போ அவள் தான் அம்மாவுக்கு வந்து ஒரு போல்ட்னஸே கொடுப்பா. அம்மா அவளுக்காக நீங்கள் கொஞ்சம் வழி எடுத்துட்டிங்கன்னா அவள் பெரிய ஆளாயிடுவா, நீங்கள் வந்து அவளுக்கு செம்மையாக சப்போர்ட் பண்ணுங்க. பிகாஸ் அவளுக்கு ஒரு பெரிய ஆளாகி பார்க்கணுன்னு எனக்கும் ஆசை, அப்பாவுக்கும் ஆசை, எல்லாருக்குமே ஆசை அப்படின்னு சொல்லிட்டு நான் என் அக்காவை ரொம்ப மிஸ் பண்ணுறேன். எங்கள் அம்மா என் கூட இந்த சப்போர்ட் பண்ணுற மாதிரி அவள் வந்து தூரத்துலேருந்து எனக்கு வந்து சப்போர்ட்டும் என்கரேஜ்மெண்ட்டும் கொடுக்குறா. அவள் எனக்கு ஒரு செகண்ட் மதர் மாதிரி. ஷீ ஸோ எக்ஸைட்டட் டு see my ஷோ. மூணு பொண்ணுங்க, 3 அழகான பொண்ணுங்க. 2 பேர் வீட்ல இருக்காங்க, இன்னொருத்தவங்க ஹாஸ்டல்ல இருந்து போயிட்டு இருக்காங்க. என்ன ரிச்சா, அந்த அக்கா தான் உனக்கு ரொம்ப ஸ்பெஷலா? அப்படி இல்லை, 2 பேருமே ஸ்பெஷல் தான். ஆனால் அவ ஏதோ ஒரு நல்ல பொண்ணு. நல்ல பொண்ணு, நல்ல பொண்ணுன்னா ஒரு நல்ல பொண்ணு. நல்ல பொண்ணு. she's ஸ்வீட்டா இருப்பா. she's your second mother அப்படின்னு ரொம்ப கியூட்டா சொன்னேன். ஆமா, செம்ம ஸ்வீட். அவ செகண்ட் அக்கா மாதிரி எல்லாம் இல்ல, கொஞ்சம் ஃபர்ஸ்ட் ரொம்ப ஸ்வீட்டா இருப்பா. பேபி பேபி அப்படி வருவா, நான் தள்ளி விடுவேன். 24 hours கால் பண்ணிக்கிட்டே இருப்பா, வீடியோ கால். பிபி பிபி பிபின்னு கால் பண்ணிக்கிட்டே இருப்பா. நானும் கட் பண்ணிக்கிட்டே இருப்பேன், திரும்பியும் கால் பண்ணுவா. அதனால தான் எங்களுக்கு கொஞ்சம் கனெக்ஷன் இருக்கு இப்போ கூட. பேபி பேபி நான் ஹலோ இச்சு பேபி, இச்சு பேபி. எப்படி இருக்க இச்சு? நல்லா பாடுற இச்சு. லாஸ்ட் எபிசோட் கூட பார்த்தேன் இச்சு, ரொம்ப நல்லா இருந்தது. ஃப்ரெண்ட்ஸ் கூட வேற மாதிரி இருக்குன்னு சொன்னாங்க இச்சு. உன்னை பார்க்கணும் மாதிரியே இருக்கு, ரொம்ப மிஸ் யூ. பேபி வந்துட்டாங்க, கிளம்பி வந்துட்டா. நம்ப முடியல. வரமாட்டா, வீடியோ காலில் வருவான்னு நினச்சேன். ஆனால் நிஜத்தில் வந்துட்டா. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது இச்சு, நீ நல்லா பாடின இச்சு. தேங்க்யூ. ரிச்சாக்கும் இப்போ அவங்க பேசும்போது எனக்கு ஒரு கனெக்ஷன் இருக்கு. என்னன்னா என்னோட அக்காவும் என்ன பேபின்னு தான் கூப்பிடுறாங்க. கட்டி பிடிங்க 3 பேரும். எப்பவுமே அந்த பாண்டிங் இருக்கணும் உங்க 3 பேருக்குள்ள, எப்பவுமே இருக்கணும். அடுத்ததாக அவருடைய பாடலை இறக்குவதற்காக வியாசர்பாடியிலிருந்து கலர் வெடி கோகுல் வருகிறார். Oh my God! கச்சேரிக்கு பண்ணு வாங்க போன்னு 2
அது என்ன பாட்டி பாடி முடிச்சுட்டு பிபி உதரோட போய் சண்டை போட்டுனுக்கிற? திகிர்தான்னா என்னடா அர்த்தம்? அது ஒரு ஜாலியா பண்றது. அது ஒரு ஜாலியா பண்றதா? அது சூப்பர்மா. தமன் சார் சொன்னார்ல ஜாலியா பண்ணோன்னு, அதான் ஜாலியா பண்ணுகிறான். என்ன ஒன்னொன்னா பாக்கெட்ல இருந்து எடுத்து விட்டுனே இருக்கிறான். ஓகேயா சார்? தமன் சார் போடு. தம்பி கலர் கோழி கோகுலே. இந்த பாட்டை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. இது நீங்களே எழுதி நீங்களே கம்போஸ் பண்ணீங்களா இல்ல யாராவது ஹெல்ப் பண்ணாங்களா? பாட்டு வந்து எங்க அண்ணன் தான் எழுதினாரு. அண்ணன் வந்திருக்காரு. அண்ணன் பேர் சரவடி. சரவடி சரவடி கூப்பிடு. நான் வாங்கண்ணா. சரவெடியும் கலர் வெடியும் 2 பேரும் சேர்த்து கலக்கிட்டீங்க. கலர் வெடி கலர் செடி. பின்னாடி பாருங்க கலர் செடி வளர்த்துனுக்கிறார் மேடம். ரோஜாவா அது? ஒன்னு ஸ்டக் ஆயிடுச்சு உள்ளாடே போய் அப்படி இருக்கு. கானா பாடல்கள் வந்து மற்றவங்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக எங்களோட சந்தோஷத்தை எங்களோட கஷ்டத்தை மறைச்சி நாங்கள் நிறைய பேரை சந்தோஷப்படுத்துகிறோம். தம்பி நல்லா ப்ராக்டிஸ் பண்ணாப்பல இந்த பாட்டை. உங்களுக்கு எப்படி இருந்துச்சு நீங்கள் தான் சொல்லணும். சித்ராமா பற்றி ஏதாவது பாடுங்களேன். ஒன்று அவங்க மாசா பார்த்ததே இல்லை யாருமே. ஆனால் செம மாசம். அவங்க பேரே கானா குயில் தானே? கானா குயில் இப்போ மாற போகிறாங்க. மாட்டி விடணும்னு இருக்கீங்க. வாங்க பாடுங்க. சிம்பிளாக இருந்தாலும் எங்களோட குயினுங்க சித்ரா அம்மா வாய்ஸ் தானே விஜய் டிவிக்கு மெயினுங்க. ஆன்சமாக இருப்பாங்க சித்ரா அம்மா பேச்சுங்க. மியூசிக்கு தான் நாலேஜ் எங்க அம்மாவோட மூச்சுங்க. நடுவர வந்தாங்க விஜய் டிவில, நிறைய பாடிட்டாங்க திரைப்படம் நம்ம மூவில. எஸ்பிபி சாருக்கு தான் பிடிச்ச ஆளுங்க. சித்திரமா மைக்க புச்சா அந்த பாட்டு குயில போல போவோம் தூளுங்க. பேச்சு பேசுனா அது செம்ம கியூட்டுங்க. அம்மாக்கு ரொம்ப பிடிச்சது மியூசிக்கில கானா பாட்டுங்க. தன்னானன்னா 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 நானனா தன்னானன்னா 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 நானனா தன்னானன்னா 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 நானனா தன்னானன்னா 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 நானனா தன்னானன்னா இந்த தம்பி முன்னாடி பாடினதை விட இன்னைக்கு பாடினது செம்மையாக பயங்கரமாக அடிச்சிட்டாப்புல. அதனால் கானா கோகுலே உன் பெர்ஃபார்மன்ஸு செம்ம தூள். கோகுல் புதுசாக இருந்தது. நீங்கள் பாடினது ரொம்ப அழகாக இருந்தது. நல்ல எனர்ஜியோட என்ன வேணும் அதை அப்படி கொடுத்துட்டீங்க. இப்போ சொல்கிற மாதிரி சகோதரி ஒரு ஸ்ருதின்னு ஒருத்தங்க இருக்காங்கல்ல, அவங்க கூட பக்கத்தில் இப்படி பிடிச்சி வச்சுக்கோங்க. அது கூட சேர்ந்து இருந்தால் இன்னும் அழகாக இருக்கும். ஓகேங்கம்மா. காட் பிளஸ் யூ. மா உங்கள்கிட்ட நான் வந்து ஆசீர்வாதம் வாங்கினா ரொம்ப நாள் ஆசைம்மா. எப்பவுமே இருக்கு ஆசீர்வாதம். பாட்டுக்கு ஹம்மிங்கே பாட்டாங்க. ஹம்மிங் பேர்டு. என்கிட்ட நீ கேட்கவே இல்லை. நீ கிளம்பு. பின்னா கலர்பேடி கோகுல் இன்னைக்கு வந்து அழகா பாடி நம்ம கோல்டன் பஸ்ஸரும் வாங்கி எல்லாம் ஹாப்பி ஆயாச்சு. அப்போ உங்களோட குரல் கேட்டாச்சு இல்லையா? உங்க கதை என்னன்னு தெரியணும். பாத்துருவோமா? பாத்துருவோம். வணக்கத்துல நான் கலர்படி கோகுல் வேசார்படியிலேருந்து வரேன்.
எனக்கு கானா எப்படி பிடிச்சதுன்னா எங்கள் ஏரியாவில் வந்து எல்லாரும் பாடுவாங்க. அவங்க பாடும்போது அதை அப்படியே நான் ரசிச்சுனே இருப்பேன். அவங்க பாடும்போது என் வாய் தானாகவே அப்படியே உளரும் அப்படியே. அப்போ வந்து நாங்கள் வீட்டுக்கு போயிட்டு எங்கள் சும்மாமே பாடும்போது எங்கள் அம்மா கேட்பாங்க, என்ன பாட்டு பாடுறேன்னு. இல்லைம்மா இது மாதிரி கானா சாங்குமா ஏரியாவில் பாடினாங்க. அப்புறம் அம்மா கேட்பாங்க, நீ தான் நல்லா பாருல, உன்னை நான் பாட்டில் சேர்த்து விட்டேன் அப்படின்னு கேட்டாங்க. சரிம்மா. அப்போ தான் எங்கள் அம்மா வந்து சரவடி சரன்ற அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி எங்கள் அம்மா கேட்டாங்க. அவங்களும் வந்து வாங்க அப்படின்னு நான் சொன்னபோது எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. அண்ணன்கிட்ட போனேன், ஏன்னா அவர் பாடு தான் நல்லா கேட்பேன். அதனால தான் எனக்கு ஒரு மாதிரி சந்தோஷமாயிடுச்சு. என்கிட்ட நிறைய பிள்ளைங்க பாட்டு கற்றுக்க வருவாங்க. அதில் வந்து கோகுல் வந்து ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா நல்ல எண்ணம் நிறைய அவங்ககிட்ட இருக்குது. சொன்னால் ஈஸியாக ஏற்றுக்குவான். என் கூட பிறக்கலனாலும் அவனுக்கு தம்பி போல தான். அவனை கலர் வெடின்னு என் பேர் வச்சோன்னா, நம்ம கோகுல் வந்து ஒரு கச்சேரிக்கு எங்கன்னா இட்டுன்னு போனால் அந்த இடத்துல வந்து சும்மா கலன்னு இருக்கும். பார்க்குறவங்க மனசுலேயும் பாட்டை கேட்குறவங்க முகத்துலேயும் ஒரு சந்தோஷம் பிறக்கும். அந்த ஒரே காரணத்துக்காக கலர் வெடி கோகுல். ஏன்னா மக்களை கலகலன்னு சந்தோஷப்படுத்துகிற ஒரு கலைஞனுக்கு கலர் வெடி கோகுல்னு. நார்மலாக கோகுல்னா யாருக்குமே தெரியாது. கலர் வெடி கோகுல்னா தான் எல்லாருக்கும் தெரியும். கலர் வெடி கோகுலோட அம்மா நான். ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலி நாங்கள். எங்கள் வீட்டுக்கார் வந்து வாட்ச்மேனை வேலை செய்கிறாரு. நான் வந்து வீட்டு வேலைக்கு போகிறேன். அதை செஞ்சு முடிச்சுட்டு வந்து ஈவினிங் டைமில் பாரிஸில் வந்து ரோட்டு ஓரமாக சின்னதாக ஒரு பழக்கடை போட்டு வியாபாரம் பண்ணிகிட்ருப்பேன். அந்த வருமானமும் எனக்கு போதாது தான். அது பத்தாதனால தம்பி என்ன பண்ணால் ஸ்கூல் போயிட்டு வந்து சரி அம்மா அப்பா சம்பாதிது பத்தலையே, சாப்பாட்டுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு எங்களுக்கே தெரியாது அவன் மெக்கான் செட்டில் போய் வேலை செய்கிறது. நான் கடைக்கு போயிட்டு வியாபாரம் பண்ணிட்டு நான் வர சொல்ல பார்த்தா தம்பி மெக்கான் செட்டில் வேலை செஞ்சுட்டு இருந்தான். என்னடா தம்பி அங்கே போய் வேலை செய்கிற அப்படிங்கிற. இல்லைம்மா நீங்களும் அப்போ கஷ்டப்படுறது பார்க்க முடியல, சாப்பாட்டுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குதுன்றதுனால நான் போய் செஞ்சேம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான். அதுக்கப்புறமேட்டு பாட்டு கிளாஸ்ன்னு ஒரு ஆர்வம் வந்தது அவனுக்கு. அதுக்கப்புறம் அந்த சரவடி தம்பிக்கிட்ட இட்டுன்னு போய் விட்டேன். எங்கள் ஏரியாவில் வந்து எல்லாரும் என்னை ஒரு மாதிரியாக பார்ப்பாங்க. ஏன்னா நைட்டில் கானா கச்சேரி போயிட்டு வர சொல்ல அவங்க என்னை பார்க்கும்போது வந்து நான் காலையில் எழுந்து ஸ்கூலுக்கு போவேன். அப்போ எல்லோரும் பேசுவாங்க, இது கானாக்கு போகுது, இது எங்கே உருப்பிட போகுதுன்ட்டு எல்லோரும் ஒரு மாதிரியாக பேசுவாங்க. ஆனால் இப்போ வந்து இந்த சூப்பர் சிங்கர் ஜூனியர் 9 மேடையில் அவங்க முன்னாடி பாடி எங்கள் வீட்டில் இருக்கிற எல்லா கஷ்டத்தையும் போக்க நான் ஆசைப்படுறேன். படவை மட்டும் வாங்கி தருவடா, படவை கடையை வச்சு கொடுத்துருவேன் பார் சீக்கிரம். தீபாவளிக்குள்ளே வச்சிடலாம் வெடியை, ஓகேவா? நல்லா வச்சிடலாமா? பாடிடுறியா? எனக்கு ஒரு பாட்டு பாடுறியா? என்ன சொன்னாரு தெரியுமா தம்மன் சார்? திரும்ப கேளு, என்ன சொன்னாருன்னு கேளு. தீபாவளிக்குள்ள நீ ஒரு பெரிய ஹீரோக்கு ஒரு பாட்டு நீ பண்ணு, சரியா? ஸ்டூடியோல போட்டு ஒரு கலக்குறோம், ஓகேவா? உன் அண்ணனை ஏத வச்சிடலாம், நீ பாடிடு, சரியா? அவ்வளவுதான். அண்ணன் எழுத நீ பாட, தம்மன் சார் உங்க அம்மாவுக்கு 10 படம் வாங்கி கொடுக்குறோம், புரியுதா? ஓகேங்க சார். கலக்கு போ சார். உங்க மனசு தங்க சார். எப்படி சார் இப்படி எல்லாத்துக்கும் அள்ளி இறச்சி மனசு ரொம்ப உண்மையா இருக்காரு சார் அந்த பையன். அவருக்கு கொடுக்காம யாருக்கு கொடுப்போம் சொல்லுங்க? அவ்வளவுதானே. கண்டிப்பா சார். அம்மாவையும் அண்ணன் தம்பி எல்லாம் வந்திருக்காங்க சார். இன்னும் வரட்டுமா சார்? என்னென்ன கேட்குற? எடுத்துட்டு வாடா. ஆமா. கோகுல் யார் என்ன எல்லாரும் இன்ட்ரடியூஸ் பண்ணியா? இது என் தம்பி பேர் அஜய். எங்கள் அம்மா பேர் வந்து சங்கீதம்மா. இது எங்கள் அப்பா ராஜாராம் அப்பா. இவர் வந்து எங்கள் அண்ணன் சரவடி சரண் அண்ணன். இவர் வந்து என் தம்பி பேர் வந்து ஜாலிவெடி தீபக். So cute. அம்மா, கடவுள் வந்து பிளஸ் பண்ண ஒரு குழந்தை அது. அண்ட் பொறுப்பான ஒரு குழந்தை. அந்த பொறுப்பு இந்த வயசில் வர்றது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. இன்னைக்கு வந்து உங்களை இவ்வளோ பெருமைப்படுத்தியிருக்கான். கலர்வெடி கோகுல் யார் அப்படின்றது வந்து தெரியுது. எவ்வளோ ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறீங்க? என் பையன் வந்து எனக்கு நான் எப்போ கஷ்டப்பட்டாலும் சரி அம்மா நீக்கு அவனுக்கும் அந்த சோகம் இருக்கும். ஆனால் அது வெளியே காட்டவே மாட்டான். எப்பயுமே வந்து என்னை வந்து எதுக்குமா எந்த நேரமும் ஒரே கவலையிலே இருக்கிற, ஒரு நாள் நான் கவலையை போய்க்கு உனக்கு சந்தோஷத்தை நான் தருவேம்மா அப்படின்னு. உங்களை எல்லாரையுமே பார்க்கறதுக்காக
கானா சிங்கர் நம்ம கலர்வெடி கோகுல் அவர்கள் இருக்காரு. அவங்க எல்லாமே உங்களுக்கு நல்லபடியாக பார்த்துப்பாரு. தீபாவளிக்குள்ளே ஒன்று பண்ணிடலான்ற வரைக்கும் வந்து சொல்கிறாருன்னா அவன் உங்களை எல்லாரையுமே நல்லபடியாக பார்த்துக்க போகிறான். இதுக்கப்புறம் நோ கஷ்டம் ஸ்டோரிஸ், ஓன்லி ஹாப்பி ஸ்டோரிஸ். ஓகேயா? தேங்க்யூ. இதுக்கு முன்னாடி இருந்த ஜென்ரேஷனை விட இப்போ இருக்கிற யங் கிட்ஸ், இந்த ஜென்ரேஷன்ஸ் இந்த உலகத்தையே ஒரு பாசிட்டிவ் இம்பேக்டை கிரியேட் பண்ணியிருக்காங்க. எழுத்துக்கு எப்படி வந்து உலகத்தை மாற்றக்கூடிய ஒரு சக்தி இருக்கிற மாதிரி இந்த லவ்லி கிட்ஸ் அவங்களுடைய ஸ்மூத் பர்ஃபார்மன்ஸை வச்சு நம்ம இருக்கிற அட்மாஸ்பியரையே மாற்றிட்டாங்க. அதனால இந்த எபிசோடோட சேஞ்ச் மேக்கர்ஸே இவங்க தான். ஸோ இந்த தருணத்தில் செல்லோ பட்டர்ஃப்ளோ பென்ஸ் நம்ம லவ்லி கிட்ஸுக்கு கிஃப்ட் ஹேம்பர்ஸ் அமைச்சிருக்காங்க. Come on everybody, come on, come on. Yes மக்களே, எழுதுவோம் சேஞ்ச், இனிமே பாப்போம் சேஞ்ச். பேப்பரில் எழுதுவோம் அந்த சேஞ்ச், பேப்பரில் எழுதுவோம் அந்த சேஞ்ச், உலகத்தில் பார்ப்போம் அந்த சேஞ்ச், உலகத்தில் பார்ப்போம் அந்த சேஞ்ச். எழுதுவோம் சேஞ்ச், இனிமே பாப்போம் சேஞ்ச். ஸோ இந்த சந்தோஷத்தோட நாங்கள் எல்லாருமே டாடா பாபாய் சொல்லிக்கிறோம். நாளைக்கு பாக்கி இருக்கிற 5 contestants அவங்களோட முதலாவது காம்படிட்டிவ் சுற்றுல சூப்பராக பாடி உங்களை சந்தோஷப்படுத்துவாங்க. Until then, this is the entire Super Singer Junior 9 family signing off. Bye bye மக்களே. இது Surf Excel Matrix வழங்கும் Super Singer Junior 9 powered by KAG Tiles, Cardia Check நல்லெண்ணெய் மற்றும் Pepsodent 12 hours Germy Check. Trusted home partner DAC Developers. Co-presented by Puma Innerwear for Women, Darling Electronics and Furnitures மற்றும் Britannia Milk Bikis. Bye bye. Bye bye.